ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா, வீட்டிலேயே வந்துட்டு மாப்பை வந்துட்டு ரெடி பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாப்பு பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்துட்டு லைட் வெயிட்டாக இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்துட்டு மாப்பு இருந்தது வந்துட்டு உடஞ்சி போயிடுச்சு. வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம், திடீர்னு அந்த மறந்துட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் அன்றைக்கி துடைக்க வேண்டிய சுச்சுவேஷன், கண்டிப்பாக துடைச்சே ஆகணும். அந்த நேரத்துக்கு இமீடியட்டாக ஒரு மாப் ரெடி பண்ணிவிட்டு அர்ஜென்ட்டுக்கு துடைச்சிக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம புதுசாக வாங்கிக்கலாம்னு நினச்சிட்டு நான் இதை ரெடி பண்ணேன். இது ஆல்ரெடி ஏற்கனவே வீணாக போன மாப்போட ஒரு ஹெட்டு தான் இது. அதை எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி வேஸ்ட்டு கிளாத் இருக்குது இல்லைங்களா, அதை வந்துட்டு ஒரு 4 லேயராக கட் பண்ணிவிட்டு நான் அதில் வச்சு அந்த கம்பியெல்லாம் டைட் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா, நான் சும்மா தான் ஒரு இன்ஸ்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுடலான்ற மாதிரி தான் நான் செஞ்சது, உண்மையை சொல்லணுன்னா. ஆனால் பார்த்திங்கன்னா, உண்மையாலுமே பயங்கர சூப்பராக இருந்துச்சு. நல்லா க்ளீன் பண்ணிச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, மாப்பு போடுறப்போ நமக்கு கை வலிக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீலே இல்லை இதில். எனக்கு உண்மையாலுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய கம்பி வச்சு நல்லா டைட் பண்ணிட்டேன். இதில் ஆல்ரெடி யூஸ் பண்ண மாப்பு வேஸ்ட் இருந்தது பாருங்கள், அந்த ரோப்பாக இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் எடுத்துட்டு இந்த துணியை வந்துட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா, நல்லா டைட் பண்ணி முடிக்கியாச்சு. இது மாதிரி வேஸ்ட்டு கிளாத் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து தண்ணியில் முக்கி எடுக்கிறப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாக தெரியாது, நமக்கு மாப் போடுறப்பையும் வந்து ஹெவியாக தெரியாது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்துச்சு. அது மாதிரி ஈஸியாக வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மாதிரி நம்ம துடைச்சிட்டு வர வந்து உடனே வந்துட்டு ட்ரை ஆகிடுச்சு. ஃபேன் போட்டு விட்டுட்டு தான் நம்ம எப்போவுமே மாப் போடுவோம் இல்லைங்களா, அப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், டைம் எடுக்கும். இந்த மாப்பில் நம்ம துடைச்சிட்டு வரப்போ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அது மாதிரி இது க்ளீன் பண்ணி முடித்த பிறகு இது வாஷ் பண்ணுறதுக்கும் பயங்கர யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. ஈஸியாக வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போயிடுச்சு. அழகாக காயறதும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா மாப்பு வந்துட்டு காஞ்சு போச்சு. இப்போ நான் செஞ்சுருக்க லென்த்து பார்த்திங்கன்னா, இந்த மாப்பில் கொஞ்சம் மீடியமான லென்த்தில் நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு ஷார்ட்டாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத் வந்து நீங்கள் ஷார்ட்டாக கட் பண்ணிக்கலாம். அது பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் துடைக்கிறதுக்கு. இந்த மாப் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு நமக்கு செலவும் கிடையாது, அதே சமயம் வாஷ் பண்ணுறதுக்கு துடைக்கிறதுக்கெலாம் ரொம்பவே வந்துட்டு ஈஸியாக இருக்குது. அதனால தான் நான் யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொன்னேன். இப்போது சில பேருக்கு வந்துட்டு மாப் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு உடஞ்சிரும், இல்லை வீணாக போயிடும், அடுத்தது வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணி வீட்டில் வச்சுக்கலாம். அப்பப்போ வந்து இந்த கிளாத் மட்டும் நீங்கள் ஒரு 1 மந்த் இல்லை 2 மந்த் ஒன்ஸ் வந்து நீங்கள் வேறு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வீடை வந்துட்டு மாப் போட்டுட்ருக்கேன். எவ்வளோ ஈஸியாக மூவ் பண்ணி துடைக்க முடியுது பாருங்கள், கஷ்டமே கிடையாது. அது மாதிரி வீட்டில் தரையில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு டஸ்ட்டு எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்துடும். ரொம்ப நைஸான ஒரு டஸ்ட் இருந்தால் கூட இதில் ஈஸியாக வந்துடுது. ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தட் தான். நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண கடையில் வாங்கின மாப்போட ஹெட் இருக்குது இல்லைங்களா, தலை, அதை மட்டும் எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய துணிகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் புதுசாக வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்டேஜ் துணிகளை இதுக்கு பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வீடை க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வீடு துடைச்சாச்சு, எவ்வளோ க்ளீனாக இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க துடைக்கிறப்பவே. இப்போ பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணியும் போட்டாச்சு. வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. அது மாதிரி 5 மினிட்ஸ்லேயே வந்துட்டு காஞ்சும் போச்சு. நாங்கள் இந்த மாப்பை பார்த்திங்கன்னா வெளியில் வந்துட்டு கார் பார்க்கிங் இடம் இருக்கும் இல்லைங்களா, போர்ட்டிக்கோ, அதில் வந்துட்டு வெளியில் அவுட்டர் சைடில் மாப் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதை நாங்கள் வச்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த மாப் வந்துட்டு வீட்டிலே பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி எப்படி இருக்குன்ற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பை.